மேம், அவங்க உங்களுக்கு இதை கொடுக்க சொன்னாங்க. ஏதாவது சடங்கா இருக்கலாம். நீங்க இப்ப இதை உடனே குடிக்கணுமா? மீரா 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 ஆண்டி, மீரா என்னாச்சு? மீரா ஆண்டி, அண்ணா அண்ணா, மீராக்கு என்னாச்சு வந்து பாருங்க. somebody call the doctor please. இங்க யாராவது கெஸ்ட்ல டாக்டர் இருக்கீங்களா? நான் டாக்டர் தான். நீங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க ப்ளீஸ். வாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் காத்து வரட்டும், விடுங்க. இவங்க ஒரு 5-10 நிமிஷம் அவங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்தா இவங்களுக்கு சரியாயிடும்னு நினைக்கிறேன். நீ எங்க இருக்க பிராச்சி? பிராச்சி, சஹனா, சஹனா, நீ எங்க இருக்க பிராச்சி? பிராச்சி, 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 நீ என்கிட்ட அவன் போதையில் இருக்கிறதால அவனை யூஸ் பண்ணிக்கிறியா? அப்பதானே யாரும் விரும்பினாலும் அவனுடைய கல்யாணம் நடக்கும். ரன்பீருக்கு நீ இப்ப ரொம்ப போர் ஆயிட்ட. யூ மிஸ்டர் ரன்பீர் கோலி, என்கிட்ட இருந்து விலகியாரு, புரிஞ்சுதா? விலகியாரு. பிராச்சி, நான் சொல்றது. பிராச்சி, நான் பேசுறது கொஞ்சம் கேளு. பிராச்சி, நான் சொல்றது கொஞ்சம். பொய் சொல்ற வாயால என் பேரை சொல்லி என்னை கூப்பிடாத. முதல்ல இவங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணணும். ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் என்னோட காரில் இருக்கு. ஹலோ வெயிட்டர், இது என்னோட கார் கீ. பார்க்கிங் நம்பர் 2ல பிளாக் கலர் கார். அதுலேருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை கொண்டு வாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வாங்க. அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அவங்கள ஒரு 10 நிமிஷம் தனியாக விடுங்க. ஷீ வில் பி ஃபைன். மீராக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் அவ சாப்பிட்டதுல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன டாக்டரா? டாக்டர் தான் பாத்துட்டு இருக்காருல. மீரா வில் பி ஃபைன் இன் 15-20 minutes. இல்ல நான் எதுக்காக கேக்குறேன்னா, அவ சாப்பிட்டதுல எதுவும் பிரச்சனைனா மத்தவங்க சாப்பிட விடாம தடுக்கலாம்ல. டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருல, நாம வெளியில போலாம். லெட்ஸ் கோ. நோ டாட், நான் போக விரும்பல. நான் இங்கே இருக்கேன். நான் என்னுடைய அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் டாட். பிரியா ரெஸ்ட் எடுக்க சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. ஐ சஜஸ்ட் நம்ம வெளியில போறதா நல்லது. டாட் ப்ளீஸ்.
இந்தாங்க டாக்டர். கொடுங்க. கம் ஆன் ரியா, லெட் them do his job. Let's go. Come on. ஓகே. திடீர்னு என்னாச்சு பாத்தீங்களா? நிச்சயம் பண்ற அன்னைக்கு மீரா திடீர்னு மயக்கமாயிட்டா. ஜனங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க. ஜனங்க ஏன் பேச மாட்டாங்க? இது முட்டாள்தனம். அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா இதெல்லாம் மேல இருக்கிறவனோட விளையாட்டு. அவன் எல்லாருக்கும் சொல்ல நினைக்கிறான். அபியையும் பிரக்யாவையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக பிறந்திருக்காங்க. அப்படிலாம் நடக்குமா என்ன? எனக்கு கார்மிக் கனெக்ஷன் மேலாம் நம்பிக்கையே இல்லை. ஆனா எப்பெல்லாம் நான் அபியும் பிரக்யாவும் பாக்குறேனோ, ஆனா அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற உறவை பார்க்கும்போது இதை நம்பணும்னு தோணுது. டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கீங்க. எங்க வீட்ல இவ்ளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. இருந்தாலும் நீங்க வந்திருக்கீங்க. நான் நினைச்சிருந்தா உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு கூட செக் பண்ணிருக்கலாம். ஆனா இது அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் உங்க ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம். அது வந்து எனக்கு தெரியும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனாலும் இங்க இவ்ளோ கெஸ்ட் இருக்காங்க. இப்ப மீராவும் பல்லவி வா போலாம். டாக்டர் பேசாம ஒண்ணு செய்யலாமே. என்னோட அத்தை இருக்காங்க, நீங்க அவங்கள செக்அப் பண்ணிடுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி தோணுது. அவங்கள செக் பண்ணிடுங்க. எனக்கு ஒண்ணும் ஆகல. உங்க உடம்ப பத்தி உங்களுக்கு கவலை இல்லைனாலும் எனக்கு கவலை இருக்கு அத்தை. எனக்கு உங்க உடம்ப பத்தி நல்லாவே தெரியும். டாக்டர் ப்ளீஸ் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா இங்க அபி மீராவோட என்கேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா? என்கேஜ்மெண்ட் எங்க நடந்தது? அதுவும் இல்லாம மீரா இப்போ ரெஸ்ட் எடுக்க போயிருக்கா. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அதுக்கப்புறம் தானே என்கேஜ்மெண்ட் நடக்கும். அதுக்குள்ள டாக்டர் உங்களை செக் பண்ணிடுவாரு. நாம 2 பேரும் திரும்ப வந்துடலாம். என்ன? இல்ல நீங்க என்ஜாய் கூட வாங்க வாங்க ப்ளீஸ் வாங்க டாக்டர். என்ன நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? போங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போங்க. சொன்னா கேளேமா. என்னாச்சு? ஏதோ பிரச்சனை. எனக்கு தப்ப தெரியுதா? எந்த பிரச்சனையும் இல்ல. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். நட்சத்திரம் நாளெல்லாம் சரியில்லைன்னு இனிமே சொல்லாதீங்க ப்ளீஸ். ஐயர் தான் நல்ல முகூர்த்தமா குறிச்சு கொடுத்திருக்காரு. தப்பா யோசிச்சா அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ஆலியா என் முன்னாடி இந்த மாதிரி பேசாம இருந்தா நல்லா இருக்கும். இங்க பாருங்க, அந்த டாக்டர் தான் திருடன். ஜுவல்லரி ஷாப்ல பார்த்தோமே அந்த திருடன். அவன் கையில இருந்த டாட்டூ அதனா எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், நான் இப்போ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். கொஞ்சம் டயர்டா இருக்கு, இருந்தாலும் பெட்டரா தான் இருக்கு. அதனால இன்ஜெக்ஷன் வேண்டாம். இன்ஜெக்ஷன் போட்டுதான் ஆகணும். நீங்க உங்க வேலையை பாருங்க. நீங்க வெயிட்டர் தானே? டாக்டர் இருக்காரு, நான் அவர்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். இதை பாருங்க மேடம், ஒரு வெயிட்டர் கூட தெரியும் இது எவ்வளவு முக்கியம்னு. ஒரு வேலை பண்ணுங்க, அந்த நெக்லஸை கட்டி பக்கத்துல வைங்க. ஏன்னா அந்த நெக்லஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. உங்களுக்கு கிளாஸ்ட்ரோபோபியா ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நீங்க கொஞ்சம் கட்டி வச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க செய்யுங்க. நீ ஒட்டின தாடி வந்துருச்சுடா. ஷோரூம்ல தான் நெக்லஸ் எடுக்க முடியல, ஆனா இந்த தடவை நெக்லஸ் எடுத்தே ஆகணும். இந்த வீட்டை முழுக்க கூட கொள்ளடிச்சலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு நெக்லஸ் வேணும். பிராச்சி பிராச்சி நான் சொல்றத கேளு. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கூட. ப்ளீஸ் 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 கொஞ்சம் திரும்ப. என்ன சொல்ல போற? பரவாயில்ல விடு. உன்னால புரிய வைக்கவும் முடியாது, என்னால புரிஞ்சுக்கவும் முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு ரன்பீர். இட்ஸ் ஓவர். இட்ஸ் நாட் ஓவர். ப்ளீஸ் பிராச்சி நான் சொல்றத கொஞ்சம் கேளு. பிராச்சி ப்ளீஸ். பிராச்சி
பிராச்சி பிராச்சி நான் இப்ப எங்க இருக்கேன்? அத்தே டாக்டர் ஒரு தடவை செக் பண்ணிட்டுமே ப்ளீஸ். என்ன செக் பண்ணணும்? எனக்கு தான் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. நான் சொல்றது புரிஞ்சுதா? பரவாயில்ல, இருக்கட்டும் அத்தை. டாக்டர் இவங்களை நீங்க தரோவா செக் பண்ணிடுங்க என்ன. அதுக்கப்புறம் இவங்க சரியா இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிடுங்க. எனக்கு நான் சொல்றது கேளுங்க. வாங்க வாங்க, நீங்க தயவு செஞ்சு செக் பல்லவி. ஏன் இப்படி பண்றமா? லெஃப்ட் சைடு வழியா உள்ள வாங்க. ஆமா, வீட்டுக்குள்ளதான். இந்த வாட்டி எந்த தப்பு நடக்க கூடாது. அதனால நாலா பக்கமும் சுத்தி வளைச்சிருக்கு. அதே டாட்டூ தான். என்ன டாட்டூ? ஷோரூம்ல அந்த திருடன் கையில இருந்த அதே டாட்டூ தான் இப்ப இந்த டாக்டர் கையிலயும் இருக்கு. நீ சொல்றது சரிதான், ஆனா நிறைய விதவிதமான டாட்டூ போடுவாங்க. சில பேர் ஒரே நான் மாதிரி சொல்ற போடுவாங்க. டாட்டூ ஒரே இடத்துல ஒரே மாதிரி இருக்கே. ப்ளீஸ் நீங்க போய் மீராவை காப்பாத்துங்க. திருட திருட ஷோரூம்ல திருட வந்தவங்க எங்கேயும் திருட வந்திருக்காங்க. ப்ளீஸ் வாங்க. ஏய் பிரக்யா, எங்க ஓடுற? புடி அவள. யாரும் உங்க இடத்தை விட்டு அசைய கூடாது. அசஞ்சா சுற்றுவேன். பிராச்சி, நீ உள்ள இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி உன்னோட மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, நான் சொல்ல வர விஷயத்தை நீ ஒரே ஒரு தடவை கேளு. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் என்னமோ அதை பண்ண. பிராச்சி, ஐம் ரியலி சாரி. நான் மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் எதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னா, எனக்குள்ள சுத்தமா தைரியமே கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட உண்மையை சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் வரவே இல்லை. நான் ரொம்ப வீக். என்னோட மனசு ஸ்ட்ராங்லாம் இல்லை. நான் முன்னாடியே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கணும். ஆனா என்னால சொல்ல முடியல. ப்ளீஸ் ப்ளீஸ், ரியலி சாரி. என்னைக்குமே உன் மனசை நான் நோக்கடிக்கணும்னு நினைச்சதே கிடையாது. எப்பவுமே இல்லை. நான் ஆசைப்பட்டதெல்லாம் என்ன நீ ஒரே ஒரு தடவை வெறுத்தா மட்டும் போதும். அதே மாதிரி கோவப்படணும். உன் மனசு உடஞ்சிடக்கூடாது. ஏன்னா மனசு உடஞ்சா அதோட வலி என்னன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ், ஒரு தடவை நம்பிக்கை போயிடுச்சுன்னா இன்னொரு தடவை நம்பிக்கையை வர வச்சிடலாம். ஆனா ஒரு தடவை இதே உடஞ்சிருச்சுன்னா ஒட்ட வைக்கவே முடியாது. நான் முயற்சி பண்ணதெல்லாம் நீ என்னை வெறுத்து கோவப்படணும்னு மட்டும்தான். நீயாவே என்னை விட்டு விலகணும்னு நினைச்சேன். நான் காலேஜில் மற்ற கேர்ள்ஸை எப்படி ஃப்ளோட் பண்ணுவனோ அந்த மாதிரி தான் நீ என்ன நினைக்கணும்னு நினைச்சேன். நான் இன்னும் மாறவே இல்லைன்னு நீ நினைக்கணும்னு நினைச்சேன். நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணல. எந்த காலத்துலயும் என்னால் உன்னை ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. இந்த உலகத்திலேயே நீ தான் ரொம்ப நல்ல பொண்ணு. யூ ஆர் த பெஸ்ட். நீ ரொம்ப நல்ல பொண்ணு. நான் எப்படி உன்னை ரிஜெக்ட் பண்ணுவேன்? நீ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ தான் என்னை ரிஜெக்ட் பண்ணணும். நான் உன் கூட இருந்த ஒவ்வொரு நொடியும் இருக்கு பிராச்சி. அதுதான் என்னோட வாழ்க்கையில சிறந்த நொடிகள்னு சொல்லுவேன். நான் இது வரைக்கும் உன் கூட இருந்த அளவுக்கு சந்தோஷமா யார் கூடயுமே இருந்ததில்லை. நீ போனதுக்கு அப்புறம் என்னால சந்தோஷமாவும் இருக்க முடியாது. நான் அந்த அளவுக்கு நல்லவனா? நீ எதுக்காக ரியாவை கல்யாணம் பண்ணிக்க போற ரன்பீர்? நீ என்ன யோசிக்கிறேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் இந்த அளவுக்கு நல்லவளா இருக்கும்போது ரியா கூட எதுக்கு என்கேஜ்மெண்ட்னு. ஆனா இன்னைக்கு எனக்கு உண்மையை சொல்றதுக்கான தைரியம் வந்துருச்சு. நாம ரெண்டு பேரும் ஒரு விஷயம் பேசணும், ஞாபகம் இருக்கு இல்லையா? ஒருத்தருக்கு வாழ்க்கையில் முக்கியமான ஒருத்தர் யாருன்னா அது அம்மா தான். எந்த அம்மாவால நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோமோ அவங்க மனசை நம்ம நோக்கடிக்க கூடாது. எனக்கும் அந்த மாதிரி தான் நடந்துச்சு பிராச்சி. இதுக்கப்புறம் பிராச்சி நீ என்னைக்குமே சந்திக்க கூடாது. உன் வாழ்க்கையில பிராச்சி வந்து சேரக்கூடாது. ஒன்னு ரியாவை கல்யாணம் பண்ணிக்க, இல்லைன்னா என்ன சாக விடு. அவங்க ஆட் ரொம்ப வீக்கா இருக்கு. அவங்க ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி விஷயத்தை கேட்டா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். நான் என் பையன் ரன்பீருக்காக உங்க பொண்ணை கேட்டு வந்திருக்கேன். எங்க அம்மாவோட கண்டிஷனை என்னால பார்க்க முடியல பிராச்சி. எங்க அம்மா வந்து நிலைமையில என்னால பார்க்க முடியல. ஐ எம் சோ சாரி பிராச்சி. ஐ எம் சோ சாரி.
ராச்சி, ஒரே ஒரு கன்ஃபியூஷன், ப்ளீஸ் கிளியர் பண்ணிட. ரன்வீர் உன்னை விட்டுட்டானா என்ன? இதுல என்ன கன்ஃபியூஷன் இருக்கு? அஃப்கோர்ஸ் அவன் இவளை விட்டுட்டான். நீ ஏன் இவகிட்ட சொல்லக்கூடாது? அதாவது ரன்வீர் உன்கிட்ட சின்னதா ஒரு விளையாட்டு விளையாண்டான்னு, ஆனா நீ அந்த விளையாட்டு காதல்னு புரிஞ்சுக்கிட்ட. ஏன்னா அவன் தான் இப்போ உன்னை விட்டுட்டான்ல. அவனுக்கு பெஸ்ட் யாருன்னா ரியா தான். அவனோட ஸ்டாண்டர்ட்க்கு ஏத்தவ அவ மட்டும்தான். அது என்னன்னா, சிண்ட்ரெல்லா கதை இருக்குல்ல, அது வெறும் கதையா தான் இருக்கும். நிஜத்திலே அது மாதிரி நடக்குமா என்ன? அதாவது இளவரசன் வந்து ஒரு வேலைக்காரியை காதலிக்கிறது. ரைட் ஷைனா? ரைட் டார்லிங். ஏய், லிசன் யூ இடியட். ரன்வீரை விட்டு விலகியே இரு. அவன் எப்பவும் ரியாக்கு மட்டும்தான் சொந்தம். அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், எப்பவாவது அவன் உன்கிட்ட வந்து ஏன் உன்னை விட்டுட்டு போனேன்னு சொன்னான்னு வை, அப்ப நீ ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோ, திரும்பவும் உன் கூட டைம் பாஸ் பண்றாங்கிறத. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது கஷ்டம். நெக்லஸ் வேற எங்கேயாவது ஒளிச்சு வைக்கிறதா நல்லது. ஏய் நில்லு, உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா நெக்லஸ் எங்க கிட்ட கொடுத்துரு. எங்க போயிட்டா? வா வா, அந்த பக்கம் பார்க்கலாம். நீங்க தேடி வந்தது என்கிட்ட இருக்கு. அத நான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். புடிங்க அவளை. முடிடா அவளை. அண்ணா, ஏய் நில்லு. நெக்லஸ் எங்க? நெக்லஸ் எங்க இருக்குன்றத நான் சொல்லிட்டா மத்தவங்க எல்லாரையும் விட்டுருவீங்கல்ல? ஜுவல்லரி ஷோரூம்ல எந்த பொண்ணால எங்க ஆளுங்க நினைச்ச வேலையை முடிக்க முடியாம போச்சோ அந்த பொண்ணை தவிர மத்தவங்க எல்லாரையுமே நான் விட்டுறேன். ப்ராமிஸ். மீரா, come and help me. ஏய் வா. ரன்வீர், 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 ரன்வீர். நான் இந்த நகையெல்லாம் கொடுக்க மாட்டேன். என் கார்டு கொடுத்து இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். இவ அதே பொண்ணுதான். இவகிட்ட தான் அந்த நெக்லஸ் இருக்கு. வாங்க பிடிங்க. எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க. அந்த ஷோரூம்ல பார்த்து திருடங்க இங்கே வந்துட்டாங்க. எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. அந்த திருடங்க இங்கே வந்துட்டாங்க. ஜுவல்லரியில திருடங்க இங்கே வந்துட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்க ரொம்ப டேஞ்சரஸ். அங்க இருந்து சேல்ஸ் கேர்ள் கூட கொண்டுட்டாங்க. ரொம்ப ஆபத்தானவங்க. இப்ப நீ சாக போற பாரு. கோனிங்க வந்துட்டாங்க. ஏய் வாங்க வாங்க, இந்த பக்கம் ஓடுங்க. ரன்வீர், நீ என்ன பண்ற? நீங்க என்ன பண்றீங்க இங்க? ரன்வீர், இப்ப பேச நேரம் இல்ல. ப்ளீஸ் வா, நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம். வா வா, வேகமா வா. சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கலாம். இரு. எங்க போனா அவன்? நான் அங்க பாக்குறேன். ஓ, நீங்க எல்லாரும் கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடுறீங்களா?
மொத்த குடும்பமும் சேர்ந்து ஆடுறீங்களா? சரிதான், ரொம்ப சரியா தான் பண்றீங்க. ஹே பொண்ணு, நீ மட்டும் ஒழுங்கா அன்னைக்கு அந்த நெக்லஸ் என் கையில கொடுத்திருந்தனா எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனா நீ அந்த மாதிரி பண்ணல, என்ன ஏமாத்திட்ட. நீ பண்ண அந்த காரியத்தால எங்க கூட்டாளியில ஒருத்தன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். இதுக்கான விலையை நீ கொடுத்தேதே ஆகணும், புரியுதா? அதுக்கு நீ உன் உயிரை கொடுத்தே ஆகணும்.